இனிமே நான் உன்னை படுத்துற படுத்துல நீயாவே இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும். அப்படியே நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா ஒரு சாதாரண வேலைக்காரியா தாண்டி இருக்கணும். அம்மா இவளெல்லாம் எதுக்குமா வேலைக்காரியா வச்சுக்கிட்டு? அது கூட இவ சரிப்பட்டு வரமாட்டாமா. மீனாட்சிய கூட நான் வேலைக்காரியா யோசிப்பேன். ஆனா இவள மட்டும் என்னால எந்த மாதிரி யோசிக்க முடியலமா. இவ மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கலமா. இவெல்லாம் நான் இருக்கிற ஏரியால இருக்க கூட அருகதை இல்லாதவன். ஏய் முறைக்காதரி, உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. என் வாழ்க்கையில எதிரி நான் யாரையுமே விட்டு வச்சதில்ல. நீ மட்டும்தான் இத்தனை நாள தாக்கு பிடிக்கிற. பரவாயில்ல, உன்னை ஒழிக்கிறது பெரிய சவால் தான். உன்னை டப்புன்னு கொன்னுட்டா நான் பட்ட கஷ்டத்துக்குலாம் அர்த்தமே இல்லாம போயிடும். உன் ஆடியோட ஒழிச்சு மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி உன்னை அழிக்க போறேன்டி. அதோட முதல் ஸ்டெப் தான் உன்னை ஆபீஸ்க்கு போக விடாம தடுத்தது. இது ஆரம்பம் தான். இனிமேதான் ஒவ்வொரு அடியா இருக்கு. நீ கிளம்பு. நான் கொடுக்க போற டார்ச்சருக்கெல்லாம் ரெடியா இரு. போடி. என்ன இவ்ளோ அமைதியா போறா? அடுத்து என்ன பிளான் பண்ண போறான்னு தெரியல. போறத பாரு ஊம கொட்டானாட்டம். இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சுபத்ரா. நீ அவளை என்கிட்ட விடுமா. நான் அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அம்மா நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணி அவகிட்ட மாட்டிக்காது. அவ அமைதியா போறானா அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்பா. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். முக்கியமா உனக்குதான். பாஸ், குட் மார்னிங் பாஸ். எங்க பாஸ் சக்தி மேடம்? ஏன் இப்ப சக்தி மேடத்தை பார்த்து என்ன சொல்ல போற? பாஸ் அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லணும்ல. நீ அவசியம் அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லியே ஆகணுமா? ஆமா பாஸ், பாசமாவாச்சே. அப்போ ஒரு கால் டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு கிளம்பு. பாஸ் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? அதுக்கு போய் வீட்டுக்கு அனுப்புறீங்க? ஒரு குட் மார்னிங் சொல்றது தப்பா? அதுக்கு போய் என்ன வேலையை விட்டு தூக்கலாமா? யோ லூஸ் ரன்பீர், நான் சொன்னது எங்க வீட்டுக்கு. நான் எதுக்கு பாஸ் உங்க வீட்டுக்கு போனோம்? சக்தி மேடம்க்கு குட் மார்னிங் சொல்லணும்னு சொன்னல, அதுக்கு தான். ஏன் பாஸ் இன்னைக்கு சக்தி மேடம் வரலையா? அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? டேய் 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 டேய், என்ன அக்கறை? இங்க பார், நல்லா கேட்டுக்கோ. சக்தி மேடம் இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே என்னைக்குமே இந்த ஆபீஸ்க்கு வர மாட்டாங்க. பாஸ் என்ன பாஸ் சொல்றீங்க? சக்தி மேடம் இனிமே வரவே மாட்டாங்களா? ஏன் பாஸ்? டேய், உனக்கெல்லாம் இவ்வளவு தூரம் அப்டேட் பண்ணதே பெருசு. இதுல உனக்கு காரணம் வேற விளக்கமா சொல்லணுமா? பாஸ் ஒரு ஸ்டாஃபா பாசமா ஏன் வரலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு பாஸ். அப்படியா? சரி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஒரு முதலாளியா ஒரு ஸ்டாஃப வேலையை விட்டு தூக்குற அதிகாரம் எனக்கு இருக்கு. அதுக்கான காரணத்தை நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அதிகாரமும் எனக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட பாஸா சத்திங்கிற ஸ்டாஃப நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன். அதுக்கான காரணத்தை நான் எவங்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. பாஸ் தயவு செய்து அப்படி ஒரு முடிவு மட்டும் எடுத்துறாங்க பாஸ். ஏன்? ஏன்னா அது ரொம்ப தப்பான முடிவு பாஸ். உங்க மேல இருக்கிற அக்கறைனால தான் பாஸ் சொல்றேன். தயவு செய்து அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க பாஸ். அதாவது பாஸ், சக்தி மேடம் இல்லைன்னா இந்த ஆபீஸாவே இருக்காது பாஸ். சக்தி மேடம் வராம போனா அதோட பாதிப்பு உங்களுக்கு தான் பாஸ். யானை தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க பாஸ். ஏய் பாஸ், ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒருத்தவங்க முதுகெலும்பா இருப்பாங்க. இந்த கம்பெனியை பொறுத்தளவு சக்தி மேடம் தான் பாஸ் முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பே இல்லைன்னா இந்த ஆபீஸ் நிக்காது பாஸ். ஏய், என்ன பயன்படுத்துறியா? நீ சொன்னிய அந்த முதுகெலும்பு, அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கம்பெனி ரன் ஆயிட்டு தான் இருக்கு. இது நான் உருவாக்குன கம்பெனி. இந்த கம்பெனியோட முதுகெலும்பு நான் மட்டும்தான், அந்த சக்தி இல்ல. இந்த கம்பெனி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த சிவா மட்டும்தான், அந்த சக்தி இல்ல. பாஸ் என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? இந்த ஆபீஸ் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு சிவான்ற ஆளு மட்டும் காரணம் இல்ல பாஸ். சக்தின்ற பவர் சேர்ந்ததுனால தான் பாஸ். பாஸ் நேரம் சரியில்லைன்னா தான்ற அகங்காரம் வந்துருன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அகங்காரம் உங்களுக்கு வேணாம் பாஸ். உங்க மேல இருக்கிற அக்கறைனால தான் சொல்றேன். நீங்க எடுத்திருக்க அந்த முடிவு ரொம்ப தப்பான முடிவு பாஸ்.
எப்படி ஒரு வீட்டுல பொண்ணு இல்லைன்னா அந்த வீடு வீடா இருக்காதோ அதே மாதிரி இந்த ஆபீஸ்ல சக்தி மேடம் இல்லைன்னா இது ஆபீஸாவே இருக்காது பாஸ். யோ என்னையா நானும் பார்த்துட்டே இருக்கேன். அவளாலதான் நடக்குது அவளாலதான் நடக்குதுன்னு ரொம்ப பில்டப் பண்ணிட்டே இருக்கீங்க. இங்க பார், நான் தான் உங்க எல்லாருக்குமே வேலை போட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஆபீஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டீலிங்குமே நான் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்குமே நான் தான் என் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த கம்பெனியை நம்பர் 1 கம்பெனி ஆக்குறதுக்கு ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருக்கேன். அவ என்னையா பண்ணா? சும்மா உங்க கூட ஜாலியா பேசிட்டு ஓபி அடிச்சிட்டு இருந்தா அவ்வளவுதானே? அவளை போய் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. ராஸ்கல்ஸ். பாஸ் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பாஸ். நானும் இந்த ஆபீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி பல கம்பெனில வேலை பார்த்துருக்கேன் பாஸ். ஆனா சக்தி மேடம் மாதிரி ஒரு டேலண்ட் பர்சனை நான் பார்த்தது இல்ல பாஸ். அவங்க சிரிச்சு பேசி ஜாலியா இருந்தாலும் ஸ்மார்ட் ஒர்க்கர் பாஸ். பாஸ் நாங்க இங்க வேலைக்கு சேரும்போது ஒரு ஸ்டாஃபா தான் வேலைக்கு வந்தோம். எங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருந்தோம். ஆனா சக்தி மேடம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பாஸ் இந்த ஆபீஸை நாங்க எல்லாரும் ஒரு வீடு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோம் பாஸ். எல்லாரும் வேலையும் விரும்பி செஞ்சிட்டு இருக்கோம் பாஸ். சம்பளத்தை நாங்க ஒரு பெருசா நினைக்கவே இல்லை பாஸ். இது எல்லாமே நாங்களா செய்யல பாஸ். சக்தி மேடம் தான் பாஸ் செய்ய வச்சாங்க பாஸ். சக்தி மேடம் ஓபி அடிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அவங்க சைலண்ட் ஒர்க்கர் பாஸ். சில பேர் வேலை செய்யறதும் தெரியாது வேலை வாங்குறதும் தெரியாது. அந்த மாதிரி தான் பாஸ் நம்ம சக்தி மேடம். சிரிச்சுக்கிட்டே எல்லார்கிட்டையும் வேலையை வாங்கிடுவாங்க. அவங்க வேலையும் சலிக்காம செஞ்சு முடிச்சிருவாங்க பாஸ். நம்ம கையில இருக்கும்போது வைரம் கூட கல்லு மாதிரி தான் தெரியும் பாஸ். ஆனா அதை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் அதோட வேல்யூ என்னன்றதே நமக்கு தெரியும் பாஸ். சக்தி மேடம் உங்களுக்கு கிடைச்ச வைரம் பாஸ். தயவுசெய்து அதை தூக்கி போட நினைக்காதீங்க பாஸ். சில சமயத்துல டென்ஷன்ல நீங்க தப்பான கொட்டேஷன் கொடுத்துருவீங்க. ஆனா சக்தி மேடம் அதை சரி பண்ணி இந்த கம்பெனிக்காக எத்தனை ஆர்டர் வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் பாஸ் தெரியும் பாஸ். இப்பவும் சொல்றேன், ஒரு தப்பான முடிவை எடுத்து இந்த ஆபீஸோட வளர்ச்சியை நீங்களே கெடுத்துறாதீங்க பாஸ். பாஸ் எதுவும் யோசிக்காம சக்தி மேடத்தை ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க பாஸ். இல்ல நான் சொன்னதுதான் பிடிவாதமா இருந்தீங்கன்னா அதோட நஷ்டம் உங்களுக்கு தான் பாஸ். இதை நீங்க புரிஞ்சுக்கலனா எல்லாரும் மாதிரி நாங்களும் இந்த ஆபீஸ்ல ஒரு ஸ்டாஃபா வேலை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் பாஸ். சக்தி வாங்க நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத சக்தி. நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன்? இல்ல அது அம்மா உன்னை வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்கல்ல. விடுங்க அது அவங்களோட இயல்பு. அதெல்லாம் ஒண்ணும் மாத்த முடியாது. அவங்க இப்படி இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணா நம்ம வாழ்நாள் முழுக்க ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்கணும். இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும், விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். என்னால அப்படி இருக்க முடியல சக்தி. நீ எப்படி இதெல்லாம் பொறுத்துக்கிற? அவங்க என் அம்மா தான். ஆனா அவங்க பண்றது ரொம்ப தப்பு சக்தி. ஒரு குடும்பத்தை ஏமாத்தி அவங்க சொத்துலயே வாழ்ந்துட்டு இருக்கிறது தப்பு இல்லையா? சிவானனை ஏமாத்துறது மகா பாவம் சக்தி. அண்ணன் ரொம்ப பாவம் சக்தி. அந்த பாவத்துலதான் நானும் வளர்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது உடம்புல கூசுது தெரியுமா? அண்ணி, உங்க அம்மா பண்ணது பாவம் தான். ஆனா அதுல உங்களுக்கு எந்த பங்கும் இல்ல. அவங்க பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதான் அந்த பாவம் உங்களை சேரும். நீங்க அத்தை மாதிரி இல்லங்கிறது பெரிய விஷயம் அண்ணி. இல்ல சக்தி, இதுக்கு மேலே என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. நான் இப்பவே சிவானனுக்கு போன் பண்ணி அம்மா சிவானனுக்கு பண்ண துரோகத்தை பத்தி சொல்ல போறேன். அண்ணி அண்ணி சக்தி, நீயே போனை கட் பண்ண. நான் அண்ணன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். ஐயோ அண்ணி, அப்படி செஞ்ச மொத்த காரியமும் கெட்டு போயிடும் அண்ணி. இல்ல சக்தி, அண்ணன் கிட்ட சொன்னாதான் இதுக்கு ஒரு விடிவு காலமே வரும். அப்படி இல்ல அண்ணி, இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் சொல்லி ஆகணும். என்னால உன்ன மாதிரி எல்லாம் பொறுமையால இருக்க முடியாது சக்தி. பண்றது தப்புன்னு தெரிஞ்சு எப்படி பொறுமையா இருக்க முடியும்? சரியோ தப்போ ரெண்டுல ஒண்ணு கேட்டுணும். நீங்க சொல்றது சரிதான் அண்ணி. சில பேரு சொல்றதுக்கு முன்னாடி புரிஞ்சுப்பாங்க, சில பேர் சொன்னா உடனே புரிஞ்சுப்பாங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, நம்ம சொன்னாலும் சரி சொல்ல போனாலும் சரி எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு தப்பு தப்பா புரிஞ்சுப்பாங்க.
இதுல உங்க அண்ணன் கடைசி ரகம். எல்லாத்தையுமே தப்பா தான் புரிஞ்சுப்பாரு. என்ன சக்தி சொல்ற? நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்றேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது சக்தி. என் மனசுல பட்டது சரியோ தப்போ நான் பட்டுன்னு கேட்டுருவேன். அண்ணி, நீங்க எதுவுமே மனசுல வச்சுக்காம கேக்குறது நல்லதுதான். ஆனா யாருகிட்ட கேக்குறோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. யார் தப்பு செய்யறாங்களோ அவங்க கிட்ட கேட்க வேண்டியதுதான். நீங்க கேக்குறதுனால தீர்வு கிடைக்கணும், தாராளமா கேளுங்க. பதிலுக்கு பிரச்சனை பெருசாச்சுன்னா பொறுமையா இருக்கிறது தானே சரி. அதனால்தான் அண்ணி உங்களையும் பொறுமையா இருக்க சொல்றேன். இப்ப நீங்க போய் சொன்னீங்கன்னா உங்க அண்ணன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல சக்தி. எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணலாம். அண்ணி, எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ண கூடாது அண்ணி. நம்ம என்ன நினைச்சு ஒரு விஷயத்த சொல்றோமோ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாதான் நம்ம சொல்ல வந்த விஷயம் முழுசா உங்களை போய் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். சரி சக்தி, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? அதுக்கு முதல்ல நான் உங்க அண்ணன் மனசுல ஸ்ட்ராங்கா இடம் பிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் தானா நடக்கும். என்ன சக்தி, இப்ப எங்க அண்ணன் உன் பேச்ச கேட்க மாட்டாரா? நான் அப்படி சொல்ல வரல அண்ணி. என்னதான் நான் அவருக்கு மனைவியா இருந்தாலும் உங்க அம்மா சொல்ற பேச்சு தான் அவர் கேட்பாரு. முதல்ல அதை மாத்தணும். அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். என்னது போராடிட்டு இருக்கியா? அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டு அவர்கிட்ட எல்லா விஷயத்த சொல்லி தயவு செஞ்சு காரியத்தை கெடுத்துறாதீங்க அண்ணி. கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணி. என்னால அப்படி பொறுமையா இருக்க முடியுமான்னு தெரியல சக்தி. எங்க அவசரப்பட்டு அண்ணன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவனோன்னு பயமா இருக்கு. யார் சக்தி? உங்க அண்ணன் தான். ஐயோ, என்ன பேசுங்க? ஹலோ அண்ணன். தர்ணி, சொல்லு, எதுக்கு கால் பண்ண? ஆ, அது வந்து சொல்லுமா, என்ன? இல்ல, காலையில அம்மா சக்தியை வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதுல நீ வருத்தமா இருக்கியான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். ரொம்ப முக்கியமான கேள்வியோ? நாளைக்கு நீட் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுதான். ச்சே, வேலை செய்யற நேரத்துல எதுக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? அறிவில்ல? சாரிம்மா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நான் அப்புறமா கால் பண்றேன், சரியா? சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. அண்ணி என்ன சொன்னாரு? கோவமா பேசிட்டு போனை வச்சுட்டாரு. சக்தி, நீ ஒன்னு ஃபீல் பண்ணாத. ஐயோ அண்ணி, நீங்க வேற. உங்க அண்ணன் கோவப்படுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூட அழகுதான். சக்தி, உண்மையிலே நீ கிரேட் தெரியுமா? இப்படி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு எங்க அண்ணன் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். இது அவருக்கு தெரியலையே. ஆனா தெரியற காலம் கூடிய சீக்கிரம் வரும். கங்கா எதுக்கு ஃபோன் பண்றா? ஹலோ சக்தி, இன்னைக்கு ஏன் ஆபீஸ்க்கு வரல? சிவா சார் இனிமே நீ ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்றாரு. என்னடி ஆச்சு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. ஒவ்வொரு கதையிலயும் ஒரு வில்லி இருப்பாங்க. அவங்களுக்கு துணையா சகுனின்னு ஒருத்தங்க வேலை செய்வாங்க. அந்த மாதிரி தான் இந்த வீட்ல எங்க அத்தை தான் வில்லி. அவங்களுக்கு துணையா சகுனி மாதிரி வேலை செய்யறது அந்த கிழவி. அதனால்தான். என்னவடி அவங்களுக்கு? ஒவ்வொரு வீட்லயும் புள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா இவங்க தலைகீழா இருக்காங்க. என்ன பண்றதுடி? 5 விரல ஒரே மாதிரியா இருக்கு. சில இடங்கள்ல சில பேர் இந்த மாதிரி இருக்கதான் செய்றாங்க. என்ன இவ தனியா பேசிட்டு இருக்கா? ஓ, போன்ல பேசிட்டு இருக்கா. யாரா இருக்கும்? என்னதான் பேசுறான்னு பாப்போம். இப்ப என்னடி பண்ண போற? என்னடி பண்றது? ஓ, கிழவி மறுபடியும் ஒட்டி கேக்குறியா? எவ்வளவு அடிச்சாலும் அடங்கவே மாட்டேங்கிறா. ஓ, ஒருவேளை பாத்திருப்பாளோ? இருக்காது, நாம தான் மறைஞ்சிட்டோமே. ஹலோ சக்தி, சொல்லுடி. ஏய் சக்தி, என்னடி ஏதோ சொல்ல வந்த, சட்டுன்னு அமைதியாயிட்ட? அதுவா, என்னடி பண்றது? சில ஜென்மங்க என்னதான் பண்ணாலும் அடங்கவே மாட்டேங்குது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க யாருமே மனுஷங்க மாதிரியே தெரியல.
அதனால என்ன செஞ்சாலும் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஏய் என்னடி திடீர்னு ஆவேசமா பேசுற? என்ன பேச வைக்கிறாங்கடி. சரி அவங்களுக்கு என்னதான் வேணுமா? எதுக்கு உன்னை ஆபீஸ்க்கு போக வேணாம்னு சொல்றாங்க? அது பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டுடும் சொல்வாங்க. அந்த மாதிரி என்ன ஆபீஸ் போக விடாம பண்ணிட்டா என்னையும் சிவாவையும் பிரிச்சு வச்சிடலான்னு முட்டாள்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அப்ப நீ ஆபீஸ்க்கு வரவே மாட்டியா? சாச்சா, நான் சும்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுக்கலான்னு வரல. ஆனா வரக்கூடாதுன்னு இங்க இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. அது நினைப்ப முறியடிச்சு நாளைக்கு நான் ஆபீஸ் வருவேன்டி. அதை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. என்ன இப்படி எல்லாம் பேசுறா? அவ்வளவு திமிராடி உனக்கு? அது மட்டும் இல்லடி, இந்த ஜென்மத்துல சிவா தான் என் புருஷன். அவர் என்கிட்ட இருந்து யாராலையும் எதுக்காகவும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க நினைப்புலதான் மண்ணு விழும். எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. கேக்குதா? ஹே ஏன்டி இவ்ளோ சத்தமா பேசுற? இப்படி பேசினா போன்ல பேச வேண்டிய அவசியமே இல்லையே. இல்ல கேட்காம போயிடுச்சுனா இவ்வளவு தூரம் நான் பேசினதெல்லாம் வேஸ்டா போயிடும்ல, அதுக்காக தான். நல்லாவே கேட்டுச்சு சக்தி. சரி சரி இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு முதல்ல ஆபீஸ்க்கு வர வேலையை பாரு. மத்ததெல்லாம் நம்ம நேர்ல பேசிக்கலாம், சரியா? ஆ சரிடி, நிச்சயம் நாளைக்கு நான் வந்துருவேன். அவன் வரக்கூடாதுன்னு சொல்றான், போறேன்னு சொல்றா. ஓகே சக்தி, நான் போனை வச்சிரேன். பை, டேக் கேர். ஓகே பைடி. நாம இப்ப போய் சுபத்ரா கிட்ட சொல்லிடுவோம். ஒட்டி கேட்டு போறியா? எவ்வளவு பட்டாலும் உனக்குலாம் புத்தியே வராது. இரு, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. என்னடா கண்ணா, சூடா காபி சாப்பிட்டுட்டு இருக்கியா? அதை விட சூடான சமாச்சாரம் கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா? அந்த சக்தி கங்கா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தாமா. கங்கா கிட்டியா? என்னம்மா? இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருந்தா. என்னம்மா சொன்னா? நீ பிளான் பண்ணி தானே அவளை வேலைக்கே போக விடாம பண்ண. ஆமா. ஆனா அவ நீ சொன்னதுனால ஆபீஸுக்கு போகாம இல்லையா. அவ உடம்பு டயர்டா இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோலாம், நாளை கண்டிப்பா ஆபீஸ்க்கு வந்துருவேன்னு சொல்றாமா. அப்படியா சொன்னா? அது மட்டும் இல்லம்மா, எந்த கொம்பன் நினைச்சாலும் சரி, யார் என்ன பிளான் பண்ணாலும் சரி, அவளையும் சிவாவையும் பிரிக்கவே முடியாதான். அவங்க 2 பேரும் ஈருடல் ஒரு உயிர் மாதிரி வாழ்வாங்களாம். சில ஜென்மங்கள் தப்பு தப்பா கனவு கண்டு இந்த மாதிரி ஏடாகுடமா செய்யுதுங்க. ஆனா அந்த கனவை உடைச்சு காட்டேன்னு சவால் விட்டு பேசுறாமா. வேற என்னமா சொன்னா? வேற என்ன சொன்னாளா? ஏதாவது சொல்லணுமே. அது குரங்க ஆட சொன்னா ஆடாதான். கோல் எடுத்தாதான் குரங்க ஆடுமா. உன்னை அடக்குற கோல் அவதான் வச்சிருக்காளாம். அதை வச்சு உன்னை எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கணுமோ அப்படியெல்லாம் ஆட்டி வைப்பாளாம். நான் இல்லம்மா, சத்தியமா அவதான் சொன்னா. அப்படியா சொல்லிச்சு அந்த குடி சாத்தா? அது குட்டி சாத்தா இல்லம்மா, அது பெரிய சாத்தா. வீட்ல அடக்கி வச்சும் அவ இவ்வளவு தூரம் பேசுறான்னா நிச்சயமா அவ ஏதோ பிளான் பண்றான்னு தானே அர்த்தம். அவ ஏதோ பிளான் பண்ணிட்டாமா. இனிமேதான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாமா, பள்ளிக்கு வளர்ந்தோம் அது கவலைப்படாம இருக்குதுன்னா திரும்ப வளர்ந்துரும்ன்ற நம்பிக்கையில தானே அது வளராம போச்சுன்னா. அந்த மாதிரி அந்த சக்தி ஏதோ ஒரு நம்பிக்கையில பேசுறா. அந்த நம்பிக்கை நம்ம உடைச்சாகணும். அவ எந்த நம்பிக்கையில வேணா பேசட்டுமா, ஆனா அவளையும் சிவாவையும் நான் நிச்சயமா பிரிச்சு காட்டுவேன். அவ ஜெகஜால கில்லாடி. அவகிட்ட ரொம்ப சேஃப்டியா தான் மூவ் பண்ணணும். இல்லனா நம்மள கோத்து விட்டுட்டு அவ ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பா. அம்மா, இனிமே நீ தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவ உன்னை வச்சு கூட பிளான் பண்ணுவா. தேவையில்லாம அவகிட்ட போய் மாட்டிக்காத, புரிஞ்சுதா? அது எப்படி நான் மாட்டுவேன்? நான் தான் கழுவுற மீன்ல நழுவுற மீனாச்சே. அப்புறம் எதுக்குமா அவகிட்ட போய் அடி வாங்கிட்டு வர? அது அது வேற டிபார்ட்மெண்ட்மா. ஆனா அவ போடுற பிளான்ல போய் நான் மாட்டுவேனா? என்ன சுபத்ரா, நீ சின்ன புள்ளத்தனமா பேசுற. ஆமாமா, ஏன் சொல்ல மாட்டேன்? என்னமோமா, நான் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே நீ பாத்துக்கோ. எவ்வளவு கான்பிடென்ட்டா பேசிருக்கான்னா, அப்ப ஏதோ பிளான் பண்ணிட்டா. அது என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கிறேன்.